சாதி மதம் பிரிவினை தீண்டாமை போன்ற கழிவுகளை காலனியோடு கழற்றிவிட்டு மனிதம் என்ற ஒன்றை மட்டும் சுமந்து கொண்டு அரங்கிற்கு வந்திருக்கும் அத்துணை பேருக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கங்கள். நானும் இந்த போட்டியில் தேர்வாகி இருந்தேன். என்னுடைய கவிதை நடுவருக்கு பிடித்திருந்து என்னையும் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். அந்த கவிதையைத்தான் இன்று நான் வாசிக்க போகிறேன். குறிப்பாக சொல்ல போனால் நான் அன்று பேச்சு போட்டியில் தான் கலந்து கொள்ள வந்திருந்தேன். ஆனால் ஏன் கவிதை போட்டியும் விட வேண்டும், எனக்கு தெரிந்ததை தலைவர் அவர்களை பற்றி எழுதி விடுவோம் என்று எழுதிய அந்த கவிதை தான் ஆன் த ஸ்பாட்ல எழுதுனதுதான். கடைக்கோடி மக்களும் கம்பீரமாய் வலம் வருகின்றனர், கடைக்கோடி மக்களும் கம்பீரமாய் வலம் வருகின்றனர், காரணம் எங்கள் மூத்த மீசைக்காரன். அரும்பு மீசை அண்ணனும் அரும்பு மீசை அண்ணனும் அம்மாவின் ஆசையோடு ஆசையாய் சென்றான் வருங்கால அண்ணியை பார்ப்பதற்கு. அரும்பு மீசை அண்ணனும் அம்மாவின் ஆசையோடு வருங்கால அண்ணியை பார்ப்பதற்கு ஆசையோடு சென்றான். ஊக்க மருந்தாய் காதல் கல்ச்சர் இல்லை அது நேச்சர் என்ற அவர் சொன்ன வார்த்தைகள். காதல் கல்ச்சர் இல்லை அது நேச்சர் என்று அவர் சொன்ன வார்த்தைகள். சாதியை விரட்ட சாமத்திலும் மக்களோடு நிற்பவர் திருமா, சாதியை விரட்ட சாமத்திலும் மக்களோடு நிற்பவர் திருமா. ஜனநாயகத்தை நிலைநாட்ட ஜனங்களை அரசியல் படுத்துகிற ஜாம்பவான் திருமா, ஜனநாயகத்தை நிலைநாட்ட ஜனங்களை அரசியல் படுத்துகிற ஜாம்பவான் திருமா. ஒடுக்கப்படுவது யாராக இருந்தாலும், ஒடுக்கப்படுவது யாராக இருந்தாலும் ஓங்கி ஒலிக்கும் உரிமை குரல் திருமா. பாராளுமன்றத்தில் பயமில்லாமல் கர்ஜிக்கும் எங்கள் பேராசான் திருமா, பாராளுமன்றத்தில் பயமில்லாமல் கர்ஜிக்கும் எங்கள் பேராசான் திருமா. படிப்பு தான் முக்கியம் என்று வெறும் வார்த்தையில மட்டும் இல்ல, படிப்பு தான் முக்கியம் என்று பட்டம் பெற்று அரசியல் ஆய்வாளராய் மாணவர்களின் முன்னுதாரணமாய் பட்டம் பெற்றார். அதனால்தான் இன்று அவர் முனைவர் திருமா, அதனால்தான் இவர் முனைவர் திருமா. மனிதன் மனிதத்தை நேசிக்கும் காலம் வருமா? இறுதியாய் மனிதன் மனிதத்தை நேசிக்கும் காலம் வருமா? அமைப்பாய் திரளச் சொன்னார் திருமா. அமைப்பாய் திரளுவோம், மத சார்பின்மையை காப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை பேருக்கும், அம்பேத்கராய் பெரியாராய் காரல் மார்க்ஸாய் எல்லோருக்கும் வழிகாட்டிக் கொண்டிருக்கும் எழுச்சி தமிழர் வழியில் பயணிப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தவருக்கு நன்றி கூறி இடமர்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது பேர்த்தி வினேத் ரம்யா, மேடைக்கு வாங்கம்மா. ரெண்டு பேரும் ஒண்ணா போயிடுங்க. அடுத்து கட்டுரை போட்டி.